நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று. புது வேலை, புது இடம், புது மனிதர்கள்னு மாற்றங்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் எல்லா நேரங்கள்லையும் நம்மளால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்க முடியறதில்ல. அது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பார்க்கலாம் இந்த பதிவில். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இந்த சிறுகதை திரு மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்களின் புது ஐயா. பொழுது சாயிற நேரம். தெரு புழுதியில் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த குழந்தைகளுடைய முகமெல்லாம் வாடி போச்சு. விளையாட்டு முடிஞ்சு போகுமோ அப்படின்னு பயமா இருந்தது. இம்புட்டு நேரமா எங்கடா போய் தொலைஞ்ச? வாயில் அள்ளி போடுறதுக்கு உன்னை தேடணுமோ அப்படின்னு அம்மா திட்டுவாளேன்னு ஒவ்வொரு பசங்க மனசுலையும் பயம். வேற வழி இல்லாமல் விளையாட்டுக்கு ஜனகணமனை பாடிட்டு எல்லாரும் வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடுற வேகத்தில் முதுகு சட்டையெல்லாம் உப்புச்சு. அந்த சந்தோஷத்துக்காகவே இன்னும் வேகமாக ஓடுனாங்க. எல்லாரும் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒத்த ஆளாக நின்றுக்கிட்டு இருந்தான் பாண்டி. எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு அவனுக்கு தயக்கம். அந்த புது ஐயா இருப்பானே அப்படிங்கிற கசப்பு. எந்த காட்டு பயலோ அவன் மூஞ்சியும் மொகரையும் நினச்சாலே எரிச்சலாக வந்தது பாண்டிக்கு. இன்னொரு பக்கம் அவன் அம்மாவை நினச்சா அழுகையாக வந்தது. எம்புட்டு நேரம்தான் தெருவில் நிற்க, இப்படி நாதியத்து போயிட்டோமே அப்படிங்கிற சோகம் அவன் மனசை ரொம்ப பாரமாக்குச்சு. அந்த நேரம் பார்த்து இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு ஒரு பெரியவர் வந்தார். என்னல பாண்டி ஒத்தையில் நிற்க? சும்மா தான். வீட்டுக்கு போடா, உங்க ஆத்தாக்காரி தேடி அலைய போறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் போகவும் வேற வழி இல்லாமல் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் பாண்டி. புது ஐயா வேற வீட்டில் இருப்பான். அவன் இவனை பார்த்ததும் எலே பாண்டி அப்படின்னு குழைவான். இவனுக்கு அவனை பார்த்தாவே பத்திக்கிட்டு வரும். இந்தாடா கடையில் ஏதாச்சும் வாங்கி தின்னுக்கோ அப்படின்னு ₹4 நீட்டுவான். ஆனால் பாண்டி ஒரு நாளும் அதை வாங்கவே மாட்டான். எனக்கு வேணாம் அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு வேற பக்கம் போயிடுவான். பாண்டிக்கு எரிச்சலாக வந்துச்சு. அவன் தெருவில் நடந்து போகும்போது ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு விதமான சத்தம். சாப்பிட்ற நேரத்தில் பிள்ளைகள் அதட்டுற அம்மா ஒரு பக்கம், போதையில் தள்ளாடிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துற ஆண்கள் ஒரு பக்கம், அவங்கள சமாளிக்க முடியாமல் திட்டுற பெண்கள் ஒரு பக்கம்னு ஒரே சத்தமாக இருந்தது. அப்போ தான் அவனுக்கு அவனுடைய ஐயா ஞாபகம் வந்தது. அவருக்கு வயசு ஒரு 40 இருக்கும். காதோரம் நரைச்ச முடி, அழுக்கு வேட்டியும் அழுக்கும் துண்டுமாக தான் எப்போதும் இருப்பார். அவர் கண்ணு எப்போவுமே செவந்து போயிருக்கும். என் நேரமும் போதை தான். கிட்ட வந்தாலே அழுக்கு நாத்தமும் சாராய நெடியும் குப்புன்னு வீசும். அப்பனுக்கே உரிய ஆசையோடையும் பாசத்தோடையும் ஒரு நாளும் அவர் இவங்கிட்ட நடந்துக்கிட்டதில்லை. பாண்டியோடைய முகத்தை பார்த்தாலே அவங்க ஐயாவுக்கு முகம் 7 கோணலாக போகும். சும்மா நின்னா கூட சுள்ளுன்னு அடிப்பான். கடையில் ஏதாச்சும் வாங்கி தின்னுன்னு ஒரு நாளும் காசு கொடுத்ததில்லை. இவனும் அப்படி கையேந்தி வாங்கினதும் இல்லை. எவனுக்கோ பிறந்த ஈனப்பையன் என் தலையில் ஏறி என் பிள்ளைன்னு உட்காந்துருக்கிறான் தூ அப்படின்னு அடிக்கடி காரி துப்புவான். பாண்டிக்கு அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் புரியாது. ஆனால் ஐயா முகம் போகிற போக்கை பார்க்கும்போது மனசை அப்படியே கனத்து போயிடும். ஒரு நாள் அப்படித்தான் பள்ளிக்கூடத்தில் 4ஆப்பு வாத்தியார், எவன்டா பாண்டிராசுங்கிறது? என்ன சார்? ஏன்டா பேருக்கு முன்னாடி இன்சிலே போட மாட்டேங்கிற? அது சும்மா தான் சார். என்ன சும்மா? யார் இல்லாமல் ஆகாஷ்லேருந்து குதிச்சியாக்கும். இனிமேல் எழுதுறப்ப பேருக்கு முன்னாடி இன்சியல் போட்டு எழுது. என்ன? ஆகட்டும் சார் அப்படின்னு தலையாட்டுனான். ஆனாலும் அவனுக்கு இனிஷியல் போட மனசே வரலை. அவங்க ஐயாவை நினச்சாவே மனசு நடுங்கும். அவன் அம்மாவுக்கும் இதே கதிதான். ஒரு நிமிஷம் கூட அவளை நிம்மதியாக விட்டதே இல்லை அவன் ஐயா. அவங்க அம்மா சிரித்து பாண்டி பார்த்ததே இல்லை. அறுத்து போட்ட கீரைத்தண்டு மாதிரி வாடி போய் கிடப்பா. என் நேரமும் அழுகையும் புலம்பலும் தான். அவன் ஐயா அவங்க அம்மாவை போட்டு அடிப்பார். கணக்கு வழக்கு இல்லாமல் அடிப்பார். அவள் காஞ்ச தலைமுடிய கொத்தா பிடிச்சி ஒரு சுண்டு சுண்டு இழுத்து போட்டு மிதிக்கிற கொடுமை இருக்கே, நரக கொடுமை. வாய்க்கு வாய் வசவு வேற, வார்த்தைக்கு வார்த்தை காரி துப்புவான். பாண்டிக்கு அழுது அழுது அழுத்து போச்சு. பதறி பதறி மனசு மரத்தே போச்சு. ஆனா இவ்வளவு நடந்தாலும் அவன் அம்மா பாவி மனுஷா இப்படி போட்டு கொள்ளுதியே
அப்படின்னு அழத்தான் செய்வா. கதறி போய் புலம்பத்தான் செய்வா. கோவப்படவே மாட்டா. அதனால பாண்டிக்கு அவன் அம்மா மேல கோவமா வரும். அவ எதுக்கு இவ்வளவு பொறுத்து போகணும்? சூடு சொரணை இல்லாம போச்சா? போடா நாயேன்னு விளக்குமாறால் அடிச்சாதான் என்ன? ஏன் அடிக்க மாட்டேங்கிறா? குடிகாரனா இருந்தாலும் புருஷன்னு மதிக்கணுங்கிறதுக்காகவா? இப்படிப்பட்ட ஆளை என்னத்துக்கு மதிக்கணும்? ச்சே! இந்த ஐயா பொண்ணு கேட்குற காலத்தில் அம்மா சம்மதிக்கலையாம், மாட்டேன்னுட்டாலாம். அப்புறம் பெரியவங்கள்லாம் கலந்து பேசி தான் இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்களாம். இதுதான் அவன் ஐயா மனசுக்குள்ள வன்மமாக மாறி கிடந்தது. தாலி கட்டின நாள்லேருந்து அவளை பாடா படுத்தி எடுத்தான். உன்னோட மூஞ்சி மகரிக்கு நான் இழப்பமாயிட்டனாக்கு? நீ பெரிய ரதியோ, பழமாக தின்னு பாலில் கை கழுவுற சீமாட்டியோ? யாரையாச்சும் மனசில் நினச்சிட்டு இருந்தியாடி? அப்படின்னு நாக்கில் நரம்பு இல்லாமல் கேள்வி கேட்பாராம். அவன் அம்மா கஷ்டப்பட்டதை பார்த்து ரசிப்பாராம். அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம். பாண்டி அவனுக்கு ஒரே புள்ள. அதுவும் கல்யாணமான 11வது மாதத்துலேயே அவசரமாக பிறந்துட்டான். அவ்வளவுதான். அவன் ஐயாவோட வன்மத்துக்கு அளவில்லாமல் போச்சு. எவனுக்கோ பிறந்த ஈன பையன்னு என்னைக்கும் குத்தி குத்தி காமிப்பார். அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் பாண்டிக்கு சரியான காய்ச்சல். பள்ளிக்கூடத்திலேயே வாந்தி எடுத்துட்டதுனால வாத்தியார் அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. கூலி வேலைக்கு போயிருந்த அம்மா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வாசல்லையே கிறங்கி போய் கிடந்தான். வந்து பார்த்து அவனுடைய அம்மாவுக்கு கொலை நடுங்கி போச்சு. தலையாக அடிச்சுக்கிட்டு அழுதா. சாமிக்கு சாபம் விட்டுட்டு 10 அரைச்சி போட்டா. ஆனால் பாண்டிக்கு காய்ச்சல் விடவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி வழக்கத்தை விட அதிகமான போதையில் வந்தார் அவனோட ஐயா. சாப்பிடுதியா அப்படின்னு கேட்ட அம்மாவோடைய முந்தானியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சாரு. புள்ள இப்படி கண்ணு முழிக்க முடியாமல் கிடக்குதே அப்படின்னு பதறி போயிருந்த அவன் அம்மா, பாண்டி பாவம்யா, காய்ச்சல்ல அணுத்துக்கிட்டு இருக்கான். காய்ச்சலா? அவனுக்காக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. அந்த நிமிஷம்தான் அவன் அம்மா உண்மையிலேயே அம்மாவானான். கொதிச்சு போனான். காலம் பூராவும் தேக்கி வச்சிருந்த கோவத்தில் பத்திரகாளி ஆனான். ஓடி போய் அடுப்பில் கிடந்த கொல்லிக்கட்டையை தூக்கிட்டு வந்து அவன் ஐயா முகத்துக்கு நேராக நீட்டி அந்த தெருவே அதிர்ற மாதிரி கத்துனான். போடா வெளிய மிருகமே! தெருவே கூடிடுச்சங்க. ஊர்க்கூட்டத்தை கூட்டி, இவனோடு இனி நான் வாழவே மாட்டேன். பட்டதெல்லாம் போதும், என்னை அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டா அம்மா. அவன் ஐயா போட்டிருந்த பரிச பணம் 250 ரூபாயும் அம்மா 500 ரூபாயும் பஞ்சாயத்தில் கட்டி அவங்க வழக்கப்படி கல்யாண உறவை தீர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் அவன் அம்மா ஒரு புது மனுஷியானா. அவன் முகத்தில் ஒரு உயிர்கலையே வந்தது. பாண்டிக்கு அவன் அம்மாவை பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருந்தது. கூண்டை விட்டு பறந்து வந்த சிட்டுக்குருவி மாதிரி ஆனா அவங்க அம்மா. 6 மாதம் கழித்து ஒரு நாள் அம்மா நல்லா புது சேலை கட்டுனா. பூ வச்சு அலங்காரம் பண்ணி அழகாக இருந்தா. கண்ணுக்கு பார்க்க அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தது. 4 பெரியவங்க முன்னாடி இந்த புது ஐயா அம்மா கழுத்தில் ஒரு மஞ்ச கைத்தை கட்ட சுற்றி இருந்த பெண்கள் எல்லாம் கொலவை போட்டாங்க. பாண்டிக்கு ஒன்றுமே புரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. எங்கிருந்தோ வந்த இந்த புது ஆள் ரொம்ப உரிமையோட வீட்டுக்குள்ளே வந்தான். இவனையும் தூக்கி கொஞ்சினான். எல்லாம் நடிப்பு. பாண்டிக்கு அது சுத்தமாக பிடிக்கல. சகிச்சுக்கவும் முடியல. அம்மாட்ட சொல்லலாமான்னு யோசிச்சான். ஆனால் எப்படி சொல்ல? நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? அது பாவம் இல்லையா? இப்படியே ஏதோ யோசனையில் அந்த இருட்டான தெருக்குள்ளே அவன் நடக்கும்போது யாரோ ஒரு உருவம் எதிர்க்க வர மாதிரி இருந்தது. யாரு? பாண்டியோட அம்மா தான் அவ. என்னம்மா? ஏ ராசா, பாண்டி எங்கடா போயிருந்த? விளையாட போயிருந்தம்மா. உன்னை காணாம ஊரெல்லாம் தேடி திரிஞ்சேனடா. ஏங்கன்னு சாப்பிட வேணாமா? அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போய் வீட்டில் சாப்பாடு போட்டா. அவன் சாப்பிட்றதையே பார்த்து ரசிச்சா. கொஞ்ச நேரத்தில் படுப்பமா, கதவை பூட்டுடா. கதவுக்கிட்டேயே போனவன் ஒரு நிமிஷம் தயக்கத்தோடு நின்னான். பூட்டுப்பா. அந்த ஐயா அது உள்ள படுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. ஏம்மா? விறகு வெட்டின அலுப்பு கொஞ்சம் குடிச்சிருக்கு, அதான் திண்ணையிலே படுத்துக்கிடுதுன்னு சொல்லி படுத்து உறங்கிடுச்சு. அவனுக்குள்ள ஏதோ ஒரு கதவு திறந்த மாதிரி இருந்தது. குப்புன்னு இருந்த இடத்துல திடீர்னு காற்று வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தது. வெளியில் திண்ணையை எட்டி பார்த்தான். இருட்டுக்குள்ளே ஒரு ஆள் குண்டக்க மண்டக்க படுத்திருக்கிறது தெரிஞ்சுது. சாராய நெடியும் அழுக்கு வாடையுமா மூர்க்கத்தனமாக அவன் ஐயா ஆடிய ஆட்டமெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. குடிச்சிருக்கேன், அதனால் வெளியில் படுத்துக்கிறேன்னு ஒதுங்கிக்கிட்ட புது ஐயா கண்ணு முன்னாடி இருந்தார். அவரோட இந்த நடத்தையில்
ஏதோ ஒரு இனம் புரியாத பண்பு இருந்தது. மனுஷனோட மனசை காயப்படுத்திடக்கூடாதேங்கிற மனுஷத்தனமான பண்பு அது. பாண்டி மனசுல இப்ப பலவிதமான உணர்வுகள் வந்துச்சு. ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுட்டு நினைச்சுக்கிட்டான். காலையில இந்த புது ஐயா சிரிச்சா நாமளும் சிரிக்கணும். அவரு திங்க காசு கொடுத்தா அதை ஆசையா வாங்கிக்கணும். சில பேர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து பழகினதுனால புதுசை ஏற்றுக்க மறுப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி நேரம் புதிய உறவுகளை இல்லை புதிய விஷயங்களை நாம் ஏற்றுக்காததுக்கு காரணம் நம்ம கடந்த கால பாதிப்புகள் தான். எப்படி பாண்டி தன் ஐயாவுடைய பிம்பத்தையே வச்சு புது ஐயாவையும் பார்த்தானோ அந்த மாதிரி. யாருக்கு தெரியும், சில நேரங்களில் புது மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையே அழகாக்கக்கூடிய மாற்றங்களாக அமையலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே. இது போன்ற மற்றும் ஒரு கதையை உங்கள் செவிகளுக்கு கொடுக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.